கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதில் கூட அந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கூட ஆண்டவர் இப்படியாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாத வண்ணம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி எப்போதும் உற்சாகமாக இருக்கிறது, ஆனால் மாம்சம் தானே வருது, பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்குறான். சோதனை எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, வந்து வந்து போய்கொண்டே இருக்கிறது. சோதனை இல்லாத மனிதனே இந்த உலகில் கிடையாது. அவர்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கலாம், உலகத்துக்குரியவங்களாக இருக்கலாம், எல்லாருக்குள்ளே என்ன பண்ணுது, சோதனை வந்து வந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த சோதனை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அவன் தன் சுய எச்சரிக்கையில் கொண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இன்னும் கூட. அப்போ சோதனையை, இது போன்ற சோதனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், சோதனை அகப்படாத பண்ணோம். சோதனை வந்தால் அதை ஜெயிக்கத்தக்கதாக, சோதனைந்து ஒரு பெரிதான விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, சோதனையை நாம் மேற்கொள்ளத்தக்கதாக இந்த உலகிலே நாம் இருக்கிற நாட்களே எல்லாம் எப்போது என்ன பண்ணோம், நம்முடைய ஆவிலே நாம் விழித்திருக்க வேண்டும். ஆவிலே நாம் எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், ஆவி எப்படி இருக்கும், ஆவியில் விழித்திருக்க என்று சொல்லி நாம் கூட தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணுற சோதனையெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் அனுதினம் அவர் சமூகத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். காலைதோறும் அவர் சமூகத்தில் நாம் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் ஜெபம் செய்து, அவரிடத்தில் வேண்டுதல் செய்து, அவரை துதித்து சோதரித்து மகிமைப்படுத்தி அனுதினமும் அவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு, அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது, நம்முடைய பணிகள் எல்லாம், ஊழியங்கள் எல்லாம் செய்யும் போதும், உலக பிரகாரமான வேலைகள் எல்லாம் செய்யும் போதும் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். சோதனை மேற்கொள்ளத்தக்கதாக அவர் பலன் தந்து, கிருபை தந்து நம்மை தைரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இந்த தாவீது இதை நன்றாக அறிந்தபடியாக தான் சொல்கிறார் பாருங்கள், ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்படியாக அது எதை காண்பிக்கிற, ஒரு தாழ்மை உள்ள ஜீவத்தை காண்பிக்கிறது. நாம் கூட அப்படியாக தாழ்த்தி நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து ஒவ்வொரு நாள் நடக்கும்போது நமக்கு வரக்கூடிய தோல்வி, சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பெரிதான ஜெயத்தை தருவார். அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறார், உற்சாகம் உள்ளவராக இருக்கிறாரா, வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாரா, விழிப்புள்ளவராக இருக்கிறாரா, நம்ம மத்தியிலிருந்து அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரா, நாம் அனுதினம் அவர் சத்தத்தை கேட்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாள் நாம் என்ன பண்ண வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த சத்தத்தை அப்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற சத்தத்தை, அவர் நம்மோடு உருவாடுகிறதை நாம் அனுபவித்து இந்த பூமியில் நடக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும் நாம் மேற்கொள்ள முடியும். எல்லா விதமான சோதனையிலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக இந்த பூமியில் நிற்க முடியும். ஆனால் நாம் இப்படியாக உற்சாகமாக ஆண்டவரோடு நடப்பதற்கு விரோதமாக என்ன பண்ணுறது, நம்முடைய மாம்சம் அவ்வப்போது போராடி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாம்சத்தை நாம் என்ன பண்ணோம், மேற்கொள்ளணும், என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய பெரிதான பலனை நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவங்களாக இருக்கும். அநேகர் அடிக்கடி சோர்ந்து போவாங்க, அடிக்கடி பலவீனப்பட்டு போவாங்க, அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அவங்க உடம்பு சரீரத்தில் என்ன இருக்காது, என்ன இருக்கும், அவ்வப்போது ஏதாவது வியாதிகள், பலவீனங்கள் அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன, அவங்களுக்குள்ள ஆவியின் பலன் இல்லை, அவங்களுக்குள்ள உற்சாகமுள்ள ஆவி கிடையாது. உற்சாகமுள்ள ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவன் எந்த ஒரு பலவீனத்தை மேற்கொண்டவனாக, சோதனை மேற்கொண்டவனாக, பிரச்சனையை மேற்கொண்டவனாக, கஷ்டங்களை மேற்கொண்டவனாக தேவனோடு சேர்ந்து தொடர்ந்து அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். அவருடைய வேலையை உற்சாகமாக செய்து கொண்டே இருப்பான். சீசர்கள்லாம் பாருங்கள், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள. அப்போ ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்களும் உன்னை மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், அந்த சோதனை வேலையில் அவரை மறுதளித்தாங்க. ஆனாலும் பின்வரும் நாட்கள் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்பி தந்த போது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பின்பு எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி நாம் கேட்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல் இந்த கடைசி நாட்கள் கூட நம்ம அந்த உற்சாகத்தினாவி, தேவனுடைய பெரிதான பரிசுத்தாவி பெற்றிருக்கும் போது சீசர்கள் எப்படி ஆண்டவருக்காக ஆதி நாட்களே வைராக்கியமான கிரியைகளை இது நடப்பித்தார்களோ, அதுபோல் இந்த கடைசி நாட்களிலும் நாம் ஆண்டவருக்கென்று எழுந்து பிரகாசிப்போம், ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் சோதனைக்கு உட்படாதவனை விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே ஜெயம் எடுக்க கிருபதாங்க. எங்களுக்கு உற்சாகமுள்ள ஆவியை தாங்க. தாழ்த்துகிறோம். எல்லா மாம்ச பலவீனத்தையும் எடுத்து போடுங்க. கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.